Hi guys, today overview of C பார்க்கலாம். C na என்ன அப்படினு பார்த்தா C na powerful, flexible, portable programming language. அது வந்து most widely யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜா இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். C பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. C லாங்குவேஜ் அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். C லாங்குவேஜ் வந்து பாப்புலராக இருக்குது. ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர்ட் ஹை லெவல் மெஷின் இண்டிபெண்ட் லாங்குவேஜ்னால. மெஷின் இண்டிபெண்ட் அப்படின்னா அது வெரைட்டி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்லையும் ரன் ஆகும். லைக் மினி கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், இந்த மாதிரி. ஸ்ட்ரக்சர்ட் லாங்குவேஜில் ஸ்ட்ரக்சர்னா அது யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை கம்பைன் பண்ண அலோவ் பண்ணும். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸை ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம் பற்றி வரி பண்ணாமல் ப்ரோக்ராம் டெவலப் பண்ண விடும். எல்லா மாடர்ன் லாங்குவேஜஸோட ரூட் ஆல்கோல், ALGOL. 1960ஸ்லேயே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்யூனிட்டிக்கே ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் கான்செப்டை கொடுத்தது ஆல்கோல் தான். தென் 1967 மார்டின் ரிச்சர்ட்ஸ் ஒரு லாங்குவேஜ் டெவலப் பண்ணார், BCPLன்னு. BCPLனா பேசிக் கம்பைன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரைட் பண்ணுறதுக்கு அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தென் 1917 கென் தாம்சன் பீன்னு ஒரு லாங்குவேஜ் ஃபைண்ட் பண்ணார் யூஸிங் மெனி ஃபீச்சர்ஸ் ஆஃப் BCPL. தென் C வந்து ஆல்கோல் BCPL Bல இருந்து வந்துச்சு. டெனிஸ் ரிச்சியை at Bell Laboratory in 1972. C வந்து நிறைய பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்ட் கான்செப்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ்லாம் ஆட் பண்ணுச்சு. யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வச்சு C டெவலப் ஆனனால தே ஆர் ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் வித் யூனிக்ஸ். நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் யூனிக்ஸும் பாப்புலர் ஆனது அண்ட் இன்டர்நெட் டேட்டா சூப்பர் ஹைவேயோட ஹார்ட்டாக இருக்குது. பல வருஷமாக C வந்து மெயினாக அகாடமிக் என்விரான்மெண்ட்டில் தான் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, அதாவது எஜுகேஷனுக்கு. கமர்ஷியலாக நிறையா C கம்பைலர்ஸ் ரிலீஸ் பண்ண அப்புறம் அண்ட் யூனிக்ஸ் பாப்புலராக இருக்கனாலையும் நல்ல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. டுடே வெரைட்டி ஆஃப் OS அண்ட் ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம்லையும் C யூஸ் ஆகிட்டு இருக்குது. 1970 C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பிரியான் கெர்னிங்கம் அண்ட் டெனிஸ் ரிச்சி புக் பப்ளிஷ் பண்ணாங்க, தட் இஸ் KNRCன்னு. அப்புறம் Cயோட ரேபிட் க்ரோத்னால டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்க. அது எல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தனால சிஸ்டம் டெவலப்பர்ஸ்க்கு ப்ராப்ளம் வந்தது. அப்புறம் Cக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வர அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் ANSI ஒரு டெக்னிக்கல் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த கமிட்டி தான் Cயை அப்ரூவ் பண்ணாங்க. அதுதான் ANSI C. இதை C89ன்னு சொல்லுவாங்க. 1990s C++ன்னு ஒரு லாங்குவேஜ் Cயை பேஸ் பண்ணி இருக்கும். அந்த C++ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்து ANSI ஆர் ISO அப்ரூவ்ட் லாங்குவேஜ் ஆச்சு. C++ நிறைய ஃபீச்சர்ஸ் C கூட ஆட் பண்ணி ஒரு வெர்சடைல் லாங்குவேஜாக ஆயிடுச்சு. அந்த பீரியட்லேயே தான் சன் மைக்ரோ சிஸ்டம் ஜாவான்னு ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்ணுச்சு. C++ம் ஜாவாவும் Cல இருந்து வந்தாலும் ஸ்டாண்டர்டைசேஷன் கமிட்டி ஆஃப் C வந்து C++ ஆர் ஜாவா கூட C ஆட் பண்ணினா லாங்குவேஜோட பயன் இன்னும் அதிகமாக்கலாம்னு நினச்சாங்க. அதனால 1999 ஸ்டாண்டர்ட் ஃபார் C கிடச்சிது. இந்த வெர்ஷன் தான் C99ன்னு ரெஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் C வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி குவாலிட்டி Cக்கு நிறைய இருக்குது, ஈஸியாக இருக்கிறனால C வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. C இஸ் ராபஸ்ட் ஸ்ட்ராங்கான லாங்குவேஜ் பிகாஸ் அதில் உள்ள பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்லாம் வச்சு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் கூட எழுதலாம். அசம்பிளி லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜோட ஃபீச்சர்ஸ்லாம் C கம்பைலர் கம்பைன் பண்ணி இருக்கனால சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் பிஸ்னஸ் பேக்கேஜ்லாம் எழுத ஈஸியாக இருக்குது. அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது கம்ப்யூட்டர் கிட்ட டைரெக்டாக சொல்லும் என்ன பண்ணணும் அப்படின்னு. சிம்பிள் டாஸ்க் பண்ணுற மாதிரி லோ லெவல் லாங்குவேஜாக இருக்குது. C கம்பைலரில் அந்த கம்பைலர் என்ன பண்ணுது அப்படின்னா
ஹை லெவல் லாங்குவேஜஸ் எல்லாம் மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி மிஷின் லாங்குவேஜாக வந்து மாற்றி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு சி வந்து ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக இருக்குமா. நெக்ஸ்ட் ANSYS-ல 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டமில் எழுதின சி ப்ரோக்ராமை வேறு சிஸ்டம்லையும் ரன் பண்ணலாம் வித் சிம்பிள் சேஞ்சஸ். அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, சி இஸ் போர்ட்டபிள். நெக்ஸ்ட் சி வந்து ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங்க்கு யூஸ் ஆகுது. இதனால டீபக்கிங், டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். சியை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தட் இஸ் அதில் இருக்க லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நம்மளே ஓன் ஃபங்க்ஷன்ஸு கூட க்ரியேட் பண்ணலாம். அதனால ப்ரோக்ராமிங்கும் ஈஸியாகிடுது. ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் தேவை. மெயின் ஃபங்க்ஷனை ஓப்பன் பேரந்தசிஸ் printfனா ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம். ஐசி அப்படின்ற அந்த கோட்ஸ்குள்ளே இருக்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்படி எழுதிட்டோன்னா போதும். இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா ஐசி அப்படின்றது மட்டும் அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லுது சிஸ்டம்க்குனா, மெயின் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே தான் வந்து அதுக்கு கீழே தான் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சிஸ்டமுக்கு சொல்கிறோம். ஒரு ப்ரோக்ராம்னா அதில் கண்டிப்பாக ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். மெயின் பக்கத்தில் உள்ள எம்டி பரந்தசிஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு இன்னொரு பிரேஸ் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, அது வந்து பிகினிங் ஆஃப் த ஃபங்க்ஷன், க்ளோஸ் பிரேஸ் தான் லாஸ்ட் லைன் ஆஃப் த ஃபங்க்ஷன்னு இண்டிகேட் பண்ணுது. அந்த ரெண்டு பரந்தசிஸ் நடுவில் இருக்கிற ஃபங்க்ஷன் பாடின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் பாடியில் தான் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். பிரிண்ட் எஃப் அப்படின்றது எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஸ்டார் அண்ட் எண்டிங்கில் ஒரு ஸ்டார் ஸ்லாஷ் போட்டிருக்கோம் இல்லையா, அதான் வந்து கமெண்ட் யூஸ் பண்ண டினோட் பண்ணுறது. அந்த கமெண்டில் இருக்கிற லைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, சும்மா யூசர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சைடில் நோட்ஸ் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் ஒரு சி ஃபங்க்ஷன் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் லைனில் செமிகாலன் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ சப்போஸ் அவுட்புட் நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்னு நினச்சோன்னா இப்படி கோட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் லைனில் வரும். பிரிண்ட்எஃப்பில் ஐ போட்டுட்டு /n சி நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட்எஃப்பில் சி போட்டோன்னா அவுட்புட் வந்து ஒரு லைனில் ஐ இன்னொரு லைனில் சி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். தேங்க்யூ.